அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஅஃதலுஸ் ஸலாத்தி வஅத்தம்மு தஸ்லீம் அலா நபீனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீனி அம்மா பஅத். தக்வீமுல் லிசான் என்ற கிதாபின் பாடத்தொடரிலே இன்று பாபுல் ஜம்ஐ பற்றிய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அததினுடைய பாடத்திலே 3 to 10 வரைக்குமான எண்கள் மஅதூத் ஜம்ஆக்கப்பட்டு அவைகளின் பக்கம் இலாஃபத் செய்யப்படும் என்று சொல்லி அவைகள் ஜம்முல் கில்லத்தாக இருக்க வேண்டும், ஜம்முல் கஸ்ரத்தாக இருக்காது என்று கூறியதின் அடிப்படையில் ஜம்முல் கில்லத் என்றால் என்ன, ஜம்முல் கஸ்ரத் என்றால் என்ன, அவைகளுடைய வசன்கள் என்ன என்பதைத்தான் இந்த பாடத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவ்வாறில்லாமல் ஜம்முடைய பாடத்தை பொறுத்தவரையிலே பல பிரிவுகளையும் விரிவான விடயங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜம்ஐ 2 வகையாக குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று ஜம்முல் கில்லத்தி. ஜம்முல் கில்லத்தி என்றால் 3 to 10 வரைக்குமான எண்களை குறிக்கக்கூடியவைகள் தான் ஜம்முல் கில்லத்தி. இவ்வகையான எண்ணிக்கையை சுட்டி காட்டுவதற்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4 வசன்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று அஃஉலுன், 2வது அஃஆலுன், 3வது அஃஇலத்துன், 4வது ஃபிஅலத்துன். இந்த 4 வசன்களும் எந்த வசனிலே வரக்கூடிய முஃப்ரதினுடைய ஜம்ஆக வரும் என்பதையும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்து 2வது ஜம்உல் கஸ்ரத்தை பொறுத்தவரையிலே 10க்கும் மேற்பட்ட எண்ணிக்கைகளை குறிக்கக்கூடிய ஜம்ஆகளாகும். இந்த வகையான ஜம்களை பொறுத்தவரையிலே அதுக்கு நிறைய வசன்கள் இருக்கின்றன. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதாபிலே அதனை கூறவில்லை. இப்போது ஜம்முல் கில்லத்தினுடைய வசன்களை பார்ப்போம். முதலாவது அஃஉலுன் என்ற வசனை பொறுத்தவரையிலே அதனுடைய முஃப்ரது ஃபஅலுன் என்று இருக்கும். உதாரணமாக ஃபல்சுன், அஃப்லுசுன், லர்புன், அல்ருபுன் என்பதை போன்று. 2வது அஃஆலுன் என்ற ஜம்ஐ பொறுத்தவரையிலே அதனுடைய முஃப்ரத் ஃபஅலுன் என்று இருக்கும். ஜபலுன், அஜ்பாலுன், கலமுன், அக்லாமுன் என்பவைகளை போன்று. இது தவிர அஃஆலுன் என்ற ஜம்முடைய முஃப்ரத் ஃபஅலுன் என்ற வஸ்னிலேயும் ஃபிஅலுன் என்ற வஸ்னிலேயும் வரும். உதாரணமாக ஜுஸ்உன், அஜ்ஸாஉன், புர்துன், அப்ராதுன், புர்ஜுன், அப்ராஜுன், ஜித்உன், அஜ்தாஉன் என்பவைகளை போன்று. எனவே அஃஆலுன் என்ற வஸனுடைய முஃப்ரது ஒன்று ஃபஅலுன் என்று இருக்கும், அல்லது ஃபுலுன் அல்லது ஃபிஅலுன் என்று இருக்கும். 3வது 4வது அஃஇலத்துன், ஃபிஅலத்துன் என்ற வஸனை பொறுத்தவரையிலே முஃப்ரதான சொல் 3 எழுத்துக்கு மேற்பட்ட சொல்லாக இருந்து 3வது எழுத்து இல்லத்துடைய ஹருஃபாக இருந்தால் வரும். உதாரணமாக அமூதுன் என்பது 4 எழுத்துக்கள் இருக்கின்றது, அதிலே 3வது எழுத்து இல்லத்துடைய ஹர்ஃபாக இருக்கின்றது. எனவே இதனுடைய ஜம்உ அமிதத்துன் என்று வரும். அதே போன்று குராபுன், அக்ரிபத்துன். குராபுன் என்பது 4 எழுத்து, அதில் 3வது எழுத்து இல்லத்துடைய ஹர்ஃப் வந்திருக்கின்றது, அதனுடைய ஜம்உ அக்ரிபத்துன். அதே போன்று சபியுன் என்பது 4 எழுத்து, 3வது எழுத்து இல்லத்துடைய ஹர்ஃப் வந்திருக்கின்றது, அதனுடைய ஜம்உ சிபியத்துன் என்று வரும். இது முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக சுருக்கமான விடயம். அவர்கள் கூறுவதை பார்ப்போம். பாபுல் ஜம்ஐ, இது ஜம்ஐ பற்றிய பாடமாகும். வல் ஜம்ஐ பொறுத்தவரையில் மின் ஹவாஸில் இஸ்முக்கு குறிப்பானதாகும். ஃபிஅல்களை பொறுத்தவரையிலே நாம் சர்ஃப் செய்கின்ற பொழுது செய்யக்கூடிய நஃபர்களை வைத்துத்தான் முஃப்ரது, தஸ்னியா, ஜம் என்று வருகின்றதை தவிர அந்த செயல், அந்த ஃபிஅல் இருமையாகவோ பன்மையாகவோ மாறிவிடுவதில்லை. உதாரணமாக நஸர, அவன் உதவி செய்தான் என்பதனுடைய தஸ்னியா நஸரா, அவர்கள் இருவர் உதவி செய்தார்கள் என்று சொல்லுவோம். இந்த இடத்திலே நஸர என்ற சொல் நேரடியாக தஸ்னியாவாக்கப்பட்டாலும் செயல் தஸ்னியாவாக்கப்படுவதில்லை, செய்யக்கூடிய நஃபர்கள் தான் இருமையாக்கப்படுகின்றார்கள். எனவே ஜம்ஐ பொறுத்தவரையில் அது இஸ்முக்கு மாத்திரம் குறிப்பான ஒன்றாகும். வஹுவ ஜம்ஆனி, அது 2 ஜம்கள் இருக்கின்றன என்றால் ஜம்முல் கில்லத்
வஹுவ அது மாதூனல் அஷ்ரதி 10க்கு குறைவானதாகும். யுலாஃபு இலைஹில் அதது அதனுடன் இலாஃபத் செய்யப்படும். ஃபீமாதூனல் அஷ்ரதி 10க்கு குறைவானதிலே அதது அதனுடன் இலாஃபத் செய்யப்படும். 3லிருந்து 10 வரைக்குமான எண்களினுடைய மாதூத் ஜம்ஆக்கப்பட்டு இலாஃபத் செய்யப்படும். வஜம்உல் கஸ்ரத்தி ஜம்உல் கஸ்ரத் என்பது வஹுவ மா ஃபௌகஹா அதற்கு அதாவது 10க்கு மேற்பட்டதாகும். ஃபஅம்மா ஜம்உல் கில்லத்தி ஜம்உல் கில்லத்தை பொறுத்தவரையில் ஃபஹுவ அர்பஅத்து அவுசானின் 4 வசன்கள் இருக்கின்றன. அஃஉலுன் அஃஆலுன் வ அஃஇலத்துன் வ ஃபிஅலத்துன் என்பதாகும். வ அம்மா அஃஉலுனை பொறுத்தவரையில் ஃபஹுவ ஜம்உ ஃபஅலின் சாக்கினில் ஐனி ஐன்கலிமா சுக்கூன் பெற்ற ஃபஅலின் என்ற வஸனுடைய ஜம்ஆகும். அது நஹ்வு ஃபல்சின் வ அஃப்லுசின் ஃபல்சுன் அஃப்லுசுன் என்பதை போன்று. வ அம்மா அஃஆலுன் என்பதை பொறுத்தவரையில் ஃபஹுவ ஜம்உ ஃபஅலின் முத்தஹர்ரிக்கில் ஐனி ஐன்கலிமா ஹரக்கத் பெற்ற ஃபஅலுன் என்ற சொல்லினுடைய ஜம்ஆகும். அது நஹ்வு ஜபலுன் அஜ்பாலுன் ஃபில் அஷ்ஹரி மிக பிரபலமான இதிலே வந்திருக்கின்றது. அஃஆலுன் என்ற சொல் வந்திருக்கின்றது. ஃபி ஜம்இ ஃபுஅலின் வ ஃபிஅலின் மல்மூமில் ஃபாஇ வ மக்சூரிஹா ஃபாக்கலிமாவுக்கு லம்மு மேலும் அதற்கு கசர் செய்யப்பட்டு சாக்கினில் ஐனி ஐன்கலிமா சுக்கூன் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஃபுஅலுன் ஃபிஅலுன் ஆகிய 2 சொற்களினுடைய ஜம்முகளிலேயும் வந்திருக்கின்றது. அது நஹ்வு புர்தின் வ அப்ராதின் வ ஜுஸ்இன் வ அஜ்ஸாஇன் வ ஜித்இன் வ அஜ்தாஇன். வ அம்மா அஃஇலத்துன் வ ஃபிஅலத்துன் ஃபிஅலத்துனை பொறுத்தவரையிலே ஃபஇன்னமா தகூனானி அவ்விரண்டும் ஃபி ஜம்இ மா ஸாத அலா 3 அஹ்ருஃபின் 3 ஹர்ஃபுகளை விட அதிகரித்ததினுடைய ஜம்மிலே இருக்கும். வல் ஹர்ஃபு ஸாலிஸு மின்ஹு அதில் 3வது ஹர்ஃபுல் இல்லத்தி இல்லத்துடைய ஹர்ஃபாகவும் இருக்கும். அது நஹ்வு அமூதின் வ அமிதத்தின் வ குராபின் வ அக்ரிபத்தின் வ சபியின் வ சிபியத்தின். வ அம்மா ஜம்உல் கஸ்ரத்தை பொறுத்தவரையில் ஃபலஹா அவுசானுன் அதுக்கு நிறைய வசன்கள் இருக்கின்றன. வலா யஹ்தமிலு திக்ருஹா ஃபி மிஸ்லி ஹாதல் முக்தசர் இந்த சுருக்கமான கிதாபு போன்றதிலே அவைகளை கூறுவது இடமளிக்காது. தொடர்ந்து கூறுகின்றார்கள். ஃபஸ்லுன் இது ஒரு பிரிவாகும். வ ஜம்உல் கில்லத் யுதக்கரு வ யுஅன்னசு முதக்கராகவும் முஅன்னஸாகவும் பிரயோகிக்கப்படும். கால அல்லாஹு தஆலா வ இன்ன லகும் ஃபில் அன்ஆமி லஇபரத்தன் கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. நுஸ்கீக்கும் உங்களுக்கு நாங்கள் புகட்டுகின்றோம். மிம்மா ஃபி புத்தூனிஹி அவைகளினுடைய வயிறுகளிலிருந்து உங்களுக்கு நாங்கள் புகட்டுகின்றோம். இந்த இடத்திலே அன்ஆம் அஃஆலுன் என்ற அந்த ஜம்உல் கில்லத்தை பார்த்து ஃபி புத்தூனிஹி என்று முதக்கராக தமீர் மீட்டப்பட்டிருக்கின்றது. வகால் ஐதன் ஃபி ஆயத்தின் உஹ்ரா வேறொரு ஆயத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் மிம்மா ஃபி புத்தூனிஹா என்று அன்னசான நிலைமையிலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஃபதக்கர வ அன்னஸ முதக்கராகவும் முன்னஸாகவும் பிரயோகித்திருக்கிறான். வஜம்உல் கஸ்ரத்தை பொறுத்தவரையில் லம் யுதக்கர் அது முதக்கராக பிரயோகிக்கப்பட மாட்டாது. பல் யுஅன்னஸ் மாறாக அது முஅன்னஸாக பிரயோகிக்கப்படும். அதாவது அந்த சொற்களை பார்த்து லமீரை நாங்கள் மீட்டுகின்ற பொழுது முஅன்னஸாகத்தான் மீட்டப்படும். இது முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய மிக சுருக்கமான விடயங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.